பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமாரு வழியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேல் வந்து, என்னாச்சுடா குமாரு, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன, என்ன விஷயம்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா, அதுக்காக தான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா, பணம் வாங்க போனீங்களே, பணம் வந்துருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, முன்ன மாதிரி வந்து உன்னுடைய பெரியப்பாவும் எங்கேயும் வர்றதில்ல, எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிடுச்சுடான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி சொல்லுடா, என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னேன்னு சொல்லி சக்திவேல் வந்து கேக்குறாங்க. உடனே குமார் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. பெரியப்பாவை பாக்குறதுக்காக கோமதி அத்தையும் ராஜியும் 2 பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஓடுகாலி எங்களை அவமானப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் யாரும் அண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக அண்ணனோட காதல விழாதபடி அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். நான் கெட்டவனாயிட்டேன், இப்ப அவங்க எல்லாரும் நல்லவங்களா நல்லா சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, பெரியப்பாவும் எப்படி எல்லாம் உருகுறாங்க தெரியுமா? அதுவும் சின்ன ஓடுகாலி பெரிய ஓடுகாலி, அதுவும் கோமதி அத்தையை விட நம்ம ராஜு மேல இன்னும் பாசமா இருக்காங்கன்னு நல்லா சொல்றாங்க. அண்ணன் ஏதோ நம்ம கிட்ட பெரிய விஷயமா மறைக்கிறாருடா. என்னப்பா சொல்றீங்க? பெரியப்பாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தானேன்னு சொல்றாங்க. ஆமா, உன் பெரியப்பாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, நான் இல்ல நல்லா ஒண்ணும் சொல்லலையே. அதுக்கு 1 லட்ச ரூபாய் ஆனா மிச்சம், ஆனா 10 லட்ச ரூபாய் ஆனதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்பா, இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்களே, வாங்கப்பா இப்பவே போயிட்டு கேட்கலான்றாங்க. கேட்டா, என்ன பெத்த என் ஆத்தா இருக்காளே, உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட சண்டை போடுறியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாம் மாறி மாறி சண்டைக்கு வருவாங்க. தேவையில்லாத அவங்க பக்கம் சிம்பத்தி ஆன மாதிரி ஆயிடும். இன்னும் 2 3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் மொத்தமா நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி இருந்தா ஒட்டு மொத்த சொத்தையும் அவங்க ஆட்ட போட்டுட்டு கடைசியில நம்ம தான் தனியா நிக்கணும்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இனிமேலும் 1 ரூபாய் கூட பணம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சக்திவேல் வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்தத நம்ம பாண்டியனை கட்டுறாங்க. பாண்டியனோட கடையில வந்து பிரசவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. இத பாண்டியன் பார்த்துட்டு, சரவணா, உன்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு மயிலுக்கு கொடுத்துட்டு சொல்றாங்க. அப்பா, எனக்கு குழந்தை மேல அக்கறை இருக்கு, உங்க பேச்ச நான் எதுவுமே தட்டுனது கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாதுப்பா. அவளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவ வீட்டுக்கு போயிட்டு பணத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சரவணன் பிடிவாதமா சொல்லிடுறாங்க. இதனால பாண்டியனுக்கு பயங்கரமா வந்து கோபம் வருது. உடனே பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோமதி வந்து, அண்ணனுக்கு நாங்க போனதை நினைச்சு சந்தோஷம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, சரவணன் வரலையா சாப்பிடுனதும் உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது. இங்க பாரு கோமதி, அவன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், அவனோட பேரெல்லாம் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லி பாண்டியன் கோவப்பட எனக்கு ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்றாங்க, சரவணன் கிட்ட மயிலுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்துருவான்னு சொல்றேன். இப்ப பாரு, நான் அவன் கூட வந்து சேர்ந்து வாழுனாலாம் நான் சொல்லலையே, பணத்தை எடுத்துட்டு போயிட்டு குடுன்னு சொன்னதுக்கு கூட அப்படி பேசுறான் அவன் சொல்றாங்க. சரிங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, நான் போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மயிலோட வீட்டுக்கு போறாங்க. வந்ததுமே பாக்கியம், என்ன விஷயம், காத்து இந்த பக்கம் வீசுது, விவாகரத்தை கொடுத்துட்டு இப்படி வரீங்களே நல்லா சொல்றாங்க. ஆமா, நாங்க மயிலையும் அதே மாதிரி குழந்தையும் தனியெல்லாம் விட மாட்டோம், இந்த பணத்தை மயிலு கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமதி கிளம்புனதும் பேசின பேச்சுக்கு லட்ச லட்சமா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் ஒரு பக்கம், மயிலு கோமதி வந்து போன விஷயம் வந்து தெரியுது. இப்ப பணத்தை வந்து பாக்கியம் கிட்ட இருந்து மயிலு என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.